ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஒரு முறை அப்படியே உங்களுடைய கண்களை மூடி ஒரு விஷயத்த அப்படியே நல்லா சிந்திச்சு பாருங்களேன். வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒரே போர்க்களத்துல நின்றுட்டு இருக்கிறோங்க. சில சமயங்கள்ல நம்ம தனியாக உணர்றோம். சில நேரங்கள்ல நம்முடைய எதிரிகள் யார் அப்படின்னு தெரியாமலேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். இத்தகைய தருணங்கள்ல தாங்க நமக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுதுங்க. ஒரு தெளிவான பாதையை காட்ட ஒரு அற்புதமான சக்தி நமக்கு தேவைப்படுதுங்க. இது போன்ற ஒரு குழப்பமான தருணத்துல தாங்க சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரத போர்க்களத்துல அர்ஜுனன் நின்றுட்டு இருந்தாங்க. போர்க்களத்துல அவனுக்கு முன்னாடி அவனுடைய உறவினர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் என அனைவருமே எதிரிகளாக நின்றுட்டு இருந்தாங்க. போர் செய்வதற்கே அவனுக்கு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு, பயந்தான். அவனுடைய மனம் ரொம்பவே கலக்கமா இருந்துச்சு. அர்ஜுனனின் இந்த மனநிலையை நம்மால உணர முடியுங்க. கண்டிப்பா ஒரு புதிய வேலையை தொடங்கும் போதும், ஒரு சவாலான முடிவை எடுக்கும் போதும், அல்லது நம்முடைய கனவுகளை நோக்கி நம்ம பயணம் செய்யும் போதும் நம் மனமும் கூட பாத்தீங்கன்னா அர்ஜுனனை போலதாங்க தத்தளிக்குது. என்னால இந்த வேலையை செய்ய முடியுமா? நான் ஜெயிப்பேனா? இது சரியான பாதையா என்ற கேள்விகள்லாம் பாத்தீங்கன்னா நம் மனதிற்குள் வந்த வண்ணம் தானங்க இருந்துகிட்டு இருக்கு. இங்க மகாபாரதத்துல அர்ஜுனனின் குருவாக, வழிகாட்டியாக, சாரதியாக இருந்தது கிருஷ்ணன். அந்த போர்க்களத்துல கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன வார்த்தைகள் தான் பகவத்கீதை. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்கிறான், கிருஷ்ணா, என் குழப்பங்கள் நீங்கின, உன் பெருமைகளை நான் உணர்ந்தேன். ஆனால் நீ சொன்ன அந்த உண்மையை, அந்த பிரம்மாண்டமான சக்தியை என்னுடைய இந்த சாதாரண கண்களால் காண முடியுமா? எனக்கு ஒருமுறை உன் விஸ்வரூபத்தை காட்டு அப்படிங்கிறான். அன்பானவர்களே, நாமும் அர்ஜுனனை போலதாங்க பல முறை இந்த இறையாற்றல்கிட்ட கேட்கிறோம், கடவுளே நீ இருக்கிறையா அப்படிங்கறத எனக்கு காட்டு. என்னுடைய வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்களை நான் பார்த்துட்டேன். நான் மறைமுகமா நீ இருக்கிற அப்படிங்கறதெல்லாம் என்னால உணர முடியுது. ஆனா உன்னுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த அற்புதம் நடக்குமா அப்படின்னு நம்மளும் கூட பலமுறை கேட்கிறோம் இல்லைங்களா? இங்க அர்ஜுனன் கேட்ட உடனே கிருஷ்ணர் இதோ பார்த்துக்கொள் என்று சொல்லி தனது விஸ்வரூபத்தை காட்டுறாருங்க. அது பாத்தீங்கன்னா வெறும் வடிவமாகவும் இல்ல, காட்சியாகவும் இல்ல, அது ஒரு அனுபவமாக இருந்துச்சுங்க. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் திவ்யமான ஞான கண்ணை அளித்தார். அப்போதுதான் அவனால் அந்த பிரம்மாண்டத்தை காண முடிஞ்சிச்சுங்க. அந்த காட்சியில அர்ஜுனன் பார்த்த விஷயங்கள்லாம் என்னங்க? ஒரு உருவம் இருந்துச்சு, ஆனால் அதற்கு 1000 கண்கள், 1000 கைகள், 1000 முகங்கள். சூரியனும் சந்திரனும் அந்த உருவத்தின் கண்களாக இருந்துச்சு. நட்சத்திரங்களும் கோள்களும் அதன் உடலுக்குள் ஒளிர்ந்தன. அந்த கோரமான வடிவத்துல அர்ஜுனன் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தேவர்களையும், அசுரர்களையும், உயிரினங்களையும் பார்க்கிறான். அன்பானவர்களே, இது வெறும் புராண கதை அப்படின்னு நீங்க நினைக்கலாங்க. இதில் ஒரு ஆழமான தத்துவம் மறைந்துள்ளதுங்க. இங்க கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு காட்டியது ஒரு மறைமுகமான பேருண்மையை காட்டுறாரு. என்னதுன்னு பார்த்தோம்னா, நமக்குள் இருக்கும் சக்தி எல்லையற்றது, பிரம்மாண்டமானது அப்படிங்கறதான் இந்த இடத்துல நமக்கு விளக்கமா சொல்றாருங்க. நீ எதை அடைகிறாயோ அதற்கான சக்தியும் உன்னுடைய தோல்விகளுக்கான காரணங்களும் உனக்குள்ளேயேதான் இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஆழமான உண்மைதாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு பகவத்கீதை உணர்த்துதுங்க. அர்ஜுனன் மேலும் ஒரு கொடூரமான காட்சியை பாக்குறாங்க. போர்க்களத்துல இருந்த வீரர்கள் அனைவரும் கிருஷ்ணரின் வாய்க்குள் சென்று அழிந்தனர். பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன் என அனைவரும் காலத்தின் கோரமான பிடியில் அகப்படுவதை அர்ஜுனன் பார்க்கிறான். அவன் பயந்து போறான். நீ யார்? ஏன் அனைவரையும் அழிக்கிறாய் என்று கேக்குறான். அப்போது கிருஷ்ணர் சொல்றாரு, காலமாகிய நான் வந்திருக்கிறேன், அனைத்தையும் அழிப்பவன் நான் தான். அன்பானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பாடம் தாங்க. நாம வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய பல சவால்கள், தோல்விகள், துக்கங்கள், இது எல்லாமே தவிர்க்க முடியாதது தாங்க. காலம் எல்லாத்தையும் மாத்தவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். இங்கு எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது தாங்க. நம்முடைய தோல்விகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய கவலைகளாக இருந்தாலும் சரி, காலம் ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வருங்க. அதனால எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டாங்க.
நாம அர்ஜுனனை போல நம்முடைய கடமைகளை செஞ்சா போதுங்க. வெற்றி தோல்வி என எதையுமே எதிர்பார்க்காம நம்மளுடைய பணி என்னவோ, நம்மளுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே வரலாங்க. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொன்னது போல, நீ வெறும் கருவி, நான் ஏற்கனவே அனைவரையும் அழித்து விட்டேன், நீ வெறும் அழிப்பதற்கான கருவி மட்டும்தான் அப்படின்ற இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு மகத்தான உத்வேகத்தை தருதுங்க. நம்ம வாழ்க்கையில பயப்படக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், நமக்கு முன்னால் இருக்கும் எதிரிகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இறை சக்தியால, இந்த இறை ஆற்றலால தீர்மானிக்கப்பட்டுருச்சுங்க. இந்த நபர் நமக்கு எதிரியாக வருவாரு, இந்த நபர்கிட்ட நம்ம போய் வேலை செய்வோம், அவங்க நம்மளை வச்சு செய்வாங்க, இருந்தாலும் நம்மளுடைய கடமை என்னவோ அதை செஞ்சுட்டு அமைதியா வந்துகிட்டே இருப்போம். காலம் ஒரு நாள் நிச்சயம் நம்மளுக்கு சரியான வெகுமதி என்னவோ அதை நம்மளுக்கு நிச்சயம் கொடுக்கும் அப்படிங்கிற மனநிலையோட நம்மளுடைய கடமைகளை சரிவர செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா இந்த இறை சக்தி நம்மளுக்கு அற்புதமான பாதையை காட்டுதுங்க. நான் இத அனுபவபூர்வமா உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால சொல்றேங்க. நம்மளுடைய வாழ்க்கைய நிம்மதியா வாழலாங்க. வெற்றி பாத்தீங்கன்னா தானாக தேடி வருங்க நம்ம கிட்ட. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினது ஒரு பெரிய உண்மையை அவனுக்கு உணர்த்துவதற்காகத்தாங்க. இந்த பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத சக்தி நான் தான், நீ எனக்காக போர் செய்யற அப்படின்னா நீ வெற்றி பெறுவது உறுதி. அர்ஜுனன் பயந்து போய், கிருஷ்ணா தயவு செய்து உன் பழைய சாந்தமான ரூபத்திற்கு திரும்பு, என்னால இந்த காட்சியெல்லாம் காண முடியல அப்படின்னு வேண்டி நிக்கிறான். கிருஷ்ணர் சிரித்து கொண்டே தன் சாந்தமான ரூபத்துக்கு மாறுறாரு. அர்ஜுனன் மன அமைதி அடைகிறாங்க. அன்பானவர்களே, இதிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தெய்வீகமான சக்தியை நாம பயந்தெல்லாம் பார்க்க தேவையில்லை, நம்ம பயத்தால அதை தள்ளி வைக்கவும் தேவையில்லைங்க. வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க, இறைவணக்கம் பாடல்ல, வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் தாப்பா நீயே, அவனில்தான் நீ, அதாவது இந்த இறை சக்தியில தான் நீ இருக்கிற, உன்னில் அவன் இருக்கிறான், உனக்குள்ளும் இந்த இறை இருக்கு. அதான் சொல்றாங்க, உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவு ஏது, நமக்கும் இந்த இறை சக்திக்கும் பிரிவே கிடையாது அப்படின்னு பாருங்க. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம்தான் அறிவு முழுமை, அது முக்திப்பா அப்படின்னு பாருங்க. இது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு முழுமையான தெளிவை கொடுக்குங்க. எங்குமே எல்லா இடங்களிலும் வியாபித்து பரவி இருப்பது இந்த இறை சக்தி. அதுக்குள்ளாரதான் நாம இருக்கிறோம், இந்த இறை சக்திக்குள்ளாரதான் நாம இருக்கிறோம். இப்ப நமக்குள்ளாரையும் இந்த இறை சக்தி தானங்க பரவி இருக்கு, உயிரில் கலந்திருக்கு, உடலுக்குள்ளார மூச்சாக எல்லாமே பஞ்சபூதங்களாக உடல்ல அப்படியே கலந்திருக்கு இல்லைங்களா. அதுதான் உன்னில் அவன் அவனில் நீ, அவன் யார் நீ யார் பிரிவே கிடையாது அப்படிங்கிறது. ஆனா நம்ம தான் இந்த சக்தியை உணர்றது இல்லைங்க. இது சாதாரண வடிவத்துல தாங்க நம்மளோட இருக்கு. எப்பவுமே நமக்கு நண்பனாக, வழிகாட்டியாக, ஒரு நம்பிக்கையான வார்த்தையாக எப்பவுமே நம்மளோட துணையா இருந்துகிட்டே இருக்குங்க. அதுதாங்க அறிவு அப்படிங்கிற கடவுள். நம்ம ஒரு இக்கட்டான சூழல்ல அப்படியே அமைதியா கடவுளை நினைச்சு உட்கார்ந்து இருக்கும் பொழுது எங்கிருந்தோ ஒரு எண்ணம் உதயமாயி இதை செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஆழ் மனதுல இருந்து அழகா ஒரு பதில் வரும் பாருங்க. அதுதாங்க இறை. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் வரும்போது, நீங்க தனியாக போராடுவதாக உணரும் போது, கிருஷ்ணரின் இந்த தாரக மந்திரங்களை எப்பவுமே நினைவுல வச்சுக்கோங்க. நீ எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், உனக்குள் இருக்கும் சக்தி எல்லையற்றது, நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன், உன்னுடைய ஒவ்வொரு செயலும் எனக்கு செய்யும் அர்ப்பணிப்பு என்று நினைத்து செய்,
வெற்றி தோல்வி என எதையும் எதிர்பாராமல் உன்னுடைய கடமையை செய். இந்த முழு பிரபஞ்சமும் உன் முயற்சிக்கு ஆதரவாக செயல்படும். இந்த அற்புதமான மந்திர வார்த்தைகளை எப்பவுமே நமக்குள்ளார ஓட விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா நம்மை தாயும் தகப்பனுமாக இருந்து அரவணைத்து நம்மோடு இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த இறை சக்தி தான். ஆகையால நம்புங்க, நிச்சயமா இந்த இறையாற்றல் நம்மள ரொம்ப துடிக்கலாம் விடாதுங்க. அளவுக்கு அதிகமான துன்பங்களை நம்ம படுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மள ஒரு வலிமையான ஒரு மனுஷனா இந்த இறை உருவாக்குதுங்க. சாதாரணமா விட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த துணிச்சல்லாம் வராதுங்க. அதனாலதாங்க நம்மள ஒரு பேராற்றல் படைத்த ஒரு மிகப்பெரிய தைரியசாலியாக உருவாக்குறதுக்கு தாங்க நம்ம கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் துன்பங்கள்லாங்க. ஆனா நம்மள பல பேரு இந்த மாதிரியான சவால்களை எல்லாம் கடந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான அழகான வாழ்க்கையை வாழ்றத கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அன்பானவர்களே, அர்ஜுனனை போலவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை போர்க்களத்துல வெற்றி பெறலாங்க. பயத்தை விட்டுருங்க. உங்களுடைய ஆழ்மனதினுடைய குரலை கேட்டு பாருங்களேன். அந்த ஆழ்மன குரல் வேறு யாருமே இல்லைங்க, உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி தாங்க. அர்ஜுனனுக்கு இருந்த பயம் எப்படி உத்வேகமாக மாறியதோ, அவன் எப்படி தனக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தி இறை சக்தி தான் அப்படின்னு உணர்ந்து அந்த பயம் அப்படியே உத்வேகமாக மாறியதோ, அதுபோல நாமும் நமக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த தெய்வீக சக்தியை, இந்த இறை சக்தியை உணர்ந்து தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்மள கஷ்டப்படுத்திக்காம வாழ்க்கையில நாம எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஏதோ ஒரு அற்புத மாற்றத்திற்காகத்தான் அப்படின்னு நம்பிக்கையோட உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க. அப்புறம் என்னங்க, உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்குங்க, ஆனந்தமாக இருக்குங்க. செல்வ செழிப்போட நல்ல பொருளாதார வளத்தோட நிம்மதியான வாழ்க்கைய உங்களால நிச்சயமாக வாழ முடியுங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலையோடு வாழும் பொழுது. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேர் ஆற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.